என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். என்னுடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அந்த தேவையை காட்டிலும் பெரிய தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற தாயாருடைய வாழ்க்கையிலே அவங்களுடைய தேவை ரொம்ப அதிகம், ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிறது கொஞ்சம். வேதம் சொல்லுகிறது அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 5000 புருஷர்கள் மட்டும் 5000 பேர் பந்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். கையில் இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய தேவைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். உங்களுடைய தரிசனத்திற்கு, உங்களுடைய தொழிலுக்கு, இல்லைன்னா உங்களுடைய படிப்பிற்கு. ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். என் தேவையை சந்திக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் தேவையை அவர் பார்த்து கொள்வார். எனக்கு என்ன தேவை என்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த 10 கன்னிகைகள் அப்படின்றவங்கள நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்கிறது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அப்போது இந்த புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னால் எதுலெல்லாம் அவங்களுக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் அவர்கள் புத்தி அற்றவர்கள் அல்ல. 10 பேரும் காத்திருந்தார்கள். 10 பேருடைய லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாடகம் நடிக்கும்போது கூட அந்த 10 பேரையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. 10 பேரும் ஒரே மாதிரி விளக்க வச்சுட்டு இருக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு 5 பேருடைய எண்ணெய் என்ன ஆச்சுன்னா காலி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அந்த எண்ணெய் காலியாகும் போது, அந்த எண்ணெய் குறையும் போது உடனே சரி நம்ம இதை தள்ளி போட வேண்டாம், நம்ம உடனே போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்துடுவோம், ஒருவேளை நம்ம ராத்திரி மனுஷகுமாரன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் தள்ளி போடுதல். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் வரல இல்லை, காலியானா பார்த்துக்கலாம், அவர் மனுஷகுமாரன் வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம விளக்கு இன்னும் டைம் எரியும். அப்போது அந்த தள்ளி போடுதல் இருக்குது பாருங்களேன். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில காரியத்தை தள்ளி போடுகிறத குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் நமக்கு சொல்லும்போது வருத்தமாக இருக்கலாம். எனக்கு வாய்ப்பு வந்தால் தானே நான் செய்வேன், எனக்கு வாய்ப்பு இருந்தால் தானே நான் போக முடியும், நான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், இப்படி இருக்கும்போது நான் இதை எப்படி செய்வேன், 1000 காரணங்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் சில நேரங்களிலே ஆண்டவர் தருவார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை எக்காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளி போற்றவே கூடாது. இந்த தள்ளி போடுதல் இருக்கு பாருங்களேன். அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்றாங்க பாருங்களேன். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு 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 கம்ப்ளீஷன் அப்படின்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபம். அது கிடைக்காது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கப்படுவார்கள். அதனால் இதுவரையிலும் ஒருவேளை யாராவது ஒருத்தர் சில காரியத்தை, சிலர் பாருங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு தள்ளி போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் 2 பேருடைய சம்பாத்தியத்தில் என்ன பண்ண முடியும், நாங்கள் என்ன செய்வோம், வேண்டாம், இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய வளர்த்த முடியாது, அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, எத்தனையோ பேர் தெருவோரத்தில் மற்றவர்களை கையேந்தி வாழ்கிறவர்கள் கூட நிறைய பேர் தனக்கென்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஏன் அந்த குழந்தையை வளர்த்தக்கூடிய கிருபையை தரமாட்டாரா? ஆண்டவர் அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை ரொம்ப கிராண்டா இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ரொம்ப பெருசா அதை பண்ண முடியலைனாலும் இருக்கிறதுல நம்ம பண்ணினா போதும். அதை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் திருமணத்திற்கு தள்ளி போடுறீங்களா, குழந்தை பாக்கியத்திற்கு தள்ளி போடுகிறீர்களா, இல்லைன்னா ஒரு வேலைக்கு நீங்கள் தள்ளி போடுகிறீர்களா? ஒன்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தெளிவாக பேசுகிறாரு. கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க அப்படின்னா தள்ளி போடவே போடாதீங்க. ஜஸ்ட் எடுத்து பாருங்க, காலையில் நம்ம எழும்புவோம் பாருங்களேன், அந்த எழும்பும் போது கண்ணை முழிச்சோன்னா எந்திரிச்சிட்டோன்னா ஜெயிச்சிட்டோம்.
ஆனால் ஒரு 5 நிமிஷம் இந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் கூட படுக்கலாம், 10 மினிட்ஸ் கூட படுக்கலான்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தள்ளி போட்ட அந்த கணக்கில் போயிடும். அன்னைக்கு பாதி வேலை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அப்போ இந்த தள்ளி போடுதலுக்கு பின்பாக இவ்வளவு பெரிய விளைவு இருக்கிறது. ஒப்புரவாகிறதுக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது, ஒருத்தரோட ஒருத்தர் நல்மனம் பொருந்துறதுக்கு நம்ம தள்ளி போடக்கூடாது. இது எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை, தாமதமானவனாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேதத்தில் சாமுவேலுடைய மகன் யெரொபெயாமை குறித்து வேதம் சொன்னால், இந்த யெரொபெயாமுடைய காலத்தில் தான் ராஜ்யம் 12 இருந்தது, அப்படியே பிரிஞ்சிருச்சு. 10 ஒரு பக்கத்துலையும் 11 ஒரு பக்கத்துலையும் ஒன்று ஒரு பக்கத்துலையும் பிரிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாலமோனுடைய மகன் அவன் தாமதமானவன், ரொம்ப லேட்டானவன். அப்படின்னா ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸாக அவங்க கேட்குறாங்க, அந்த நேரத்தில் அவன் பதில் சொல்லலை, போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 நாளைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதை குழப்பி விட்டாங்க. அவனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அதை குழப்பி விட்டுட்டாங்க. அப்போது சில காரியங்களே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, தாமதம் பண்ணக்கூடாது, தள்ளியும் போடக்கூடாது. அது உங்களுடைய ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். நான்லாம் இறங்கணுமா, அது அந்த தள்ளி போடுகிற சில காரியத்தை கடைசி வரைக்கும் சரி பண்ண முடியாமலே போயிடும். அதனால ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. யாரா வேண்டும் என்றாலும் இருக்கலாம், யாரிடத்துல கசப்பு வச்சிருந்தாலும் உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நான் ஒப்புரவாகிறதுக்கு என்ன பண்ண மாட்டேன்னா தள்ளி போட மாட்டேன், நான் காலையில் எழும்புவதற்கு நான் தள்ளி போட மாட்டேன், என்னுடைய ஜெபத்தை நான் தள்ளி போட மாட்டேன், என்னுடைய வேத வாசிப்பை நான் தள்ளி போட மாட்டேன். அந்தந்த காலத்திலே வேதம் சொல்லுகிறது, அதனதன் காலத்திலே தன் கன்னியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமே. இந்த பிள்ளைங்க எக்ஸாம் டைம் பாருங்க, அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. காரணம் என்ன தெரியுமா, அப்படியே பாடத்தை தள்ளி போடுறது. அன்னைக்கு இருக்கிற பாடத்தை அன்னைக்கு படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எக்ஸாம் டைம் ப்ராப்ளமே இல்லை. அதே போல் வேலை செய்கிற சிஸ்டர்ஸ் பாருங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்திரமே விளக்காமல் இருந்தால் நைட்டு போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு டம்ளர் அழுக்கான உடனே சிலர் கழுவி வைப்பாங்க பாருங்களேன், உடனே. அப்போது தள்ளி போடுகிற ஒன்று என்கிறது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. அதனால எதுக்கும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தள்ளி போடுதல் எனக்கு அவசியமற்றது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒருவரிடத்திலிருந்து வரும். நீ யோசிச்சே உட்காந்துருக்காத, நீ அப்படியே நீ யோசிச்சே உட்கார்ந்தா என்ன பிரயோஜனம்? நீ இறங்கி செயல்படு, நீ ஜெபம் பண்ண ஆரம்பி, நீ காரியத்தை நடத்து. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அப்பொழுதுதான் அந்த எஸ்தர் ராஜாத்தி இல்லை நான் இருக்க மாட்டேன், உடனே தீவிரமாக இறங்கி செஞ்சாங்க. ஆண்டவர் பெரிய மகத்தான காரியத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஒரு பாடலை சேர்ந்து பாடி, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், கர்த்தர் எனக்காக வழிகளை திறக்கும் போது நான் அமைதியாய் இருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்காக சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றும் போது நான் ஒரு நாளும் அமைதியாய் இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. சேர்ந்து வாக்கு பண்ணினவர் மாறிடார், அவர் மனிதன் அல்ல, போய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. எல்லாருடைய கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். இந்த பாட்டை எல்லாரும் ரொம்ப உற்சாகத்தோட பாடணும். அப்படின்னா வாக்கு பண்ணினவர். ரொம்ப மழையாக இருக்கிறதுனால, கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப டல்லாக இருப்பீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் டல்லாக இல்லை, நீங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறீங்க. எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ மழை காலத்தில்
இவ்வளோ காலையில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கிறது, ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கீங்க, எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கீங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உற்சாகமாய் பாட போகிறோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வாயிலிருந்து பாட்டு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கேருந்து வரணும் சொல்லுங்க. அதனால் அப்போ ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய முழு இருதயத்தோடு, உன்னுடைய முழு ஆத்மாவோடும், உன்னுடைய முழு பலத்தோடும், எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம பாடுகிற பாடல் நடக்கணுமா, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படணுமா, நம்ம கேட்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணுமா. எப்படி செய்யணுமாமா? நீ செய்ய வேண்டியதை முழு பலத்தோடே செய். அதனால முழு மனசோட, எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர் அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். காலங்கள் தாண்டலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர் நிச்சயமாய் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே கர்த்தர் எனக்கு செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வழி எனக்காக திறக்கும், அந்த பாதை எனக்காக திறக்கும். ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா! சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் வாக்கு பண்ணினவர் மாறிடார். ஹல்லேலூயா! வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு நிறைவேற்றுவார். பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா! சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொன்னதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீங்க மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. திரும்ப திரும்ப நீங்க மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை. நீங்க உண்மையுள்ள, வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லலாம், வாக்கு பண்ணினவர், வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி, நிறைவேற்றுவார். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன். முழு இருதயத்தோட சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு வாக்கு கொடுத்த தேவனீர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறினாலும், நாட்கள் மாறினாலும் உம்முடைய வாக்கு தத்தம் மாறாது என்று நான் நம்புறேன் ஆண்டவர். உம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் வல்லவர் ஆண்டவர். நீர் சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன். எங்களுக்கு திருவிழம் பற்றினீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, முழு பலத்தோடு நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு உங்க வாக்கு தத்தம் உண்மைன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. உங்க வாக்கு தத்தத்தின்படி நீர் எனக்கு செய்வீர் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. Thank you Jesus. உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. மண்ணை பிசைந்து மனுஷனை உருவாக்குறது உங்களுக்கு லேசான காரியம் அல்லவா? என்னுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வதற்கு என் தேவனாகிய உமக்கு அது லேசான காரியம், அது லேசான காரியம், அது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். சொல்லோ, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். ஓ, மண்ணான மனிதனுக்கு, மண்ணான மனிதன் மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இப்ப சொல்லுவோம், பலனுள்ளவன், பலனுள்ளவன், பலனற்றவன், பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது எல்லா
எல்லாரும் பாடுவோம் இயேசுவே. கூழாங்கல்லாலே கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஓ ஜீசஸ், கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீனது ஆழ்கடல் மீனது பரிப்பணம் கிடைப்ப லேசான லேசான. இப்ப சொல்லுங்க, பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்ற. அப்படியே கர்த்தரை ஆராதிச்சு யாராயிருந்தால் உதவிகள் செய்வார் லேசான லேசான. மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை தகப்பனே. என் அன்பர் இயேசுவே, நண்பனை போல் வெட்கமாக நெடுதூரமும் உடன் நடந்தீ. இதுவரையே உடன் நடந்தீ. அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பரும் அருகிலே. அநாதையாய் அலைந்த தகப்பனே தகப்பனே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவா செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவா செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே எல்லாரும் ஆண்டவரை ஆராதிச்சு உயிருள்ளவர் உயிர் பிழைத்தே. அப்பா, வீரனை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீ. ஆமாண்டவரே, இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீ.
பிரசன்னம் கடந்து வருகிறதற்காக நன்றி அம்மா, நன்றி அம்மா. ஆரண்ட வேளை அன்னையை போ இறுக்கமாக அணைத்து, ஆமப்பா ஆமப்பா, அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே இருளெல்லாம் விலகினீரே, அழுகையை உங்களை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. நிறைய பேர் மேல் ஆவியானுடைய மகிமை இப்பொழுது முற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ தொடுகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. சத்தமா சொல்லுவ, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. மரவா செலுத்துகிறே, உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவர், உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை கூட கரங்களை அசைத்து ஆண்டவரே, கட்டுகள் அவிழட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகட்டும் ஆண்டவர். பிரச்சனைகள் அப்படியே உருகி போகட்டும் அப்பா. கரங்களை தட்டி தேவாவியானவருக்கு கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த காரியத்திலே உன்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய முடிவு சம்பூரணமாய், முடிவு சம்பூரணமாய். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த சூழ்நிலையினுடைய முடிவை சம்பூரணமாய் மாற பண்ணுவேன். உன்னுடைய எதிர்காலத்தை சம்பூரணமாய் மாற பண்ணுவேன். இந்த காரியத்தினுடைய முடிவை குறித்து உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். இதனுடைய முடிவு அவமானமாய் இருக்க போவதில்லை. இதனுடைய முடிவு நஷ்டமாய் இருக்க போவதில்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியத்தினுடைய, இந்த காத்திருப்புதலுடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும், சம்பூரணமாய் இருக்கும்.